நடிகர் ரவிமோகன் அவர் சமீபத்தில் அட்டன் பண்ண ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் பண்ண ஒரு பெரிய தப்புக்காக ரசிகர்கள் மத்தியில் மேடையிலேயே மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு சோஷியல் மீடியாவில். வழக்கமாக எந்த ஒரு நடிகரும் அவங்க பண்ண தப்புக்கு பொதுவெளியில் இவ்வளவு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆனால் நடிகர் ரவிமோகன் அவர்கள் கேட்டிருக்கிறது சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கு. அவர் அந்த மேடையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தன்னுடைய மனைவி மூலயமாவும் தன்னுடைய மாமியார் மூலயமாவும் ஏற்பட்டதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை தாண்டி என்னுடைய குடும்பத்துக்குள்ள யார் யாரெல்லாம் மூக்க நுழைச்சு பிரச்சனை பண்றாங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த அந்த பேட்டியில நான் சொல்லிட்டேன். அதாவது நான் கொஞ்ச நாளுக்கு என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் நான் படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு தெரியாம சொல்லிட்டேன். நான் அந்த செகண்ட்ல என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃபை தாண்டி என்னோட பர்சனல் லைஃபுக்கு நான் கொஞ்சம் எமோஷ்னலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் மற்றபடி நான் இப்போல்லாம் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தொடர்ந்து என்னுடைய படங்கள் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு உண்மையாகவே அவர் இப்போ பென்ஸ் படத்தோட ஷூட்டிங்கில் இப்போ அவர் ரெஸ்யூம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே போல் கராத்தே பாபுவோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் அவர் தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த படத்தோட அப்டேட்ஸும் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. ஆயிரம் தான் ரவிமோகன் அவர்கள் மேடையில் மன்னிப்பு கேட்டாலுமே ரசிகர்கள் அவருக்கு ஆதரவா நீங்க எந்த தப்பும் செய்யாத தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, இனிமேட்டு நமக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்போ ரவிமோகன் அவர்கள் இந்த மாதிரி மேடையில பேசினதுதான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது. இந்த மாதிரி ரவிமோகன் மேடையிலே மன்னிப்பு கேட்டதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.